வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்பம் துன்பம் என்பது என்ன, இவ்விரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையில் எங்கும் என்றும் எதிலும் நிறைந்துள்ளது. இன்பத்தின் அளவுமுறை மாறும்போது ஏற்படும்போர் பொருத்தமிலா உணர்ச்சியே துன்பமாயும், இரண்டும் அறிவின் அலைகளாயும் உணரலானேன் என்று ஒரு கவியில் அருட்தந்தை அவர்கள். இன்பம் வேற துன்பம் வேறல்லப்பா, அறிவுதான் இதை ரெண்டையும் அனுபவித்து கொண்டிருக்கிறது. இன்பத்தை அனுபவிப்பதும் உன்னுடைய அறிவு தான், துன்பத்தை அனுபவிப்பதும் உன் அறிவு தான். ஆனால் ஏன் துன்பமாக மாறுதுன்னா, இன்பத்தின் அளவுமுறை மீறும்போது மாறும்போது முரணாக பயன்படுத்தும்போது ஒரு உணர்வு ஏற்படுமா. என்ன உணர்வு அப்படின்னா, துன்ப உணர்வு என்பது. அதாவது இன்பமாக இருந்தது தான், அதனுடைய அலைச்சொல் வேகம் அதிகரிக்கின்ற போது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்கலான்னு தோணும்போது அதே இன்பம் துன்பமாக மாறும் என்றோ அதற்கு துன்பம் என்று பெயர். இது ரெண்டையுமே அனுபவிப்பதும் அறிவுதானப்பா என்ற அழகான ஒரு கவியின் மூலமாக அருட்தந்தை அவர்கள் நினைக்கிறார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எந்த நிறைவாய் என்று பாரதியார் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் இன்பம் இருக்கிறது. பூமியில் பூமியில் என்றென்றும் இன்பம் குறையாது. பூமியில் பூமியில் என்றென்றும் இன்பம் குறையாது. வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடைபெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம் என்று ஒரு பாடல், அருமையான பாடல் இந்த இடத்துல நினைவுக்கு வந்தது. அது பாடலாம். அந்த இன்பம் என்பது பிரபஞ்சத்தில் என்றும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதை அனுபவிக்கின்ற போது ஐந்தறிவு விலங்கினங்கள் வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் அனுபவித்து வாழும் காலம் வரை வாழ்ந்து மடிகிறது. ஆனால் மனிதன் மட்டுமே தன் அறிவை கொண்டு அதை அனுபவிக்கின்ற போது அளவுமுறை மீறி மாறி அதன் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கிறான் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்கிறார் அருட்தந்தை அவர்கள். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனுறு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.